Hi friends, welcome to Lavan's Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கீரை போண்டா எப்படி செய்யறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கீரைனாலே பிடிக்காது, கீரைனாலே சாப்பிட மாட்டாங்க, கீரையே சேர்த்துக்க முடியாது. அவங்களுக்குலாம் லேடிஸ் ரொம்ப கவலையாக இருப்பாங்க, கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்களே பிள்ளைங்க அப்படி சொல்லிட்டு. அப்படி கீரை சாப்பிடாத பிள்ளைங்களும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட. அது எப்படி செய்யலான்றதை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள்: 1 கப்பு கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், 1 கப் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து 1 கப் நிறையா என்னென்னா கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுக்கலாம். நான் அரைக்கீரை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அரைக்கீரை எடுக்கலாம், தண்டு கீரை எடுக்கலாம், எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம். நான் மிளகா பொடி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு. இப்போது ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்து போட்டுக்கணும். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம போடுற போண்டா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதுனால. அடுத்து கீரை, தேவையான அளவு மிளகா பொடி நீங்கள் போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு, அப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் தளன்னு பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம கீரை போடுறதுனால இதுவே போதுமானது. பச்சை மிளகா நம்ம போட்டோம் அப்படின்னா பச்சை மிளகா நறுக்கி போடலாம். ஆனால் குழந்தைங்க சாப்பிடும் போது இல்லை அந்த பச்சை மிளகா வாயில் மாட்டி காரம் அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக ஒன்று பச்சை மிளகாய் போடுறீங்க அப்படின்னா அதை அரைச்சி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மிளகா பொடியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. அடுத்து கடாயில் எண்ணெய் சூடானதும் செஞ்சு வச்சுருக்க மாவை போண்டா மாதிரி உருட்டி அதில் போட்டுடுங்க. கொஞ்சம் சிம்மில் விட்டு நல்லா வேக வைங்க. உள்ளே இல்லைன்னா வேகாது சரியா, அதனால் நல்லா வேக வச்சு எடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான கீரை போண்டா தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.